ஹர ஹர மகாதேவகி. கொஞ்சம் நவுத்துக்குங்க, கொஞ்சம் நவுருங்க, நவுருங்க. காலடி மண்ணு, காலடி மண்ணு. ஊசியா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது சாமி. அவங்க கை காலை இழுக்க வைக்கணும். வாயி முத்தமா வாயி மட்டும் கீழ் தொங்கணும். இல்ல அம்மா இருமா, இருமா ஏமா இருமா. இல்ல உங்க மேல சொல்லிருக்காரு. இல்லம்மா உங்க வீட்டு பக்கத்துல ஆட்டி இருந்தா உங்களை மாதிரி ஆட்டி இருந்தா பண்ணணுமாடா. வச்சிக்கலாமா, வச்சிக்கலாம். கூட்டு போ சாமி. மந்திரம் வச்சு வந்துருக்கமா? மந்திரம் என் பொண்ணாடி சொல்லி கொடுக்கல நீ குடும்பத்தை கலைக்கிறேன் நீ. யாரு யாரு இவங்களா? இவங்க இல்ல சாமி, இவங்கள மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்கள மாதிரியே இருப்பாங்க, இவங்கள மாதிரியே இருப்பாங்க. நீ ஏன் குடும்பத்தை கெடுத்தியா? ஆனா அதனால இவங்க குடும்பத்துல பாதிப்பு. உனக்கு தக்காளி நறுக்கி எரிஞ்சு புடி வேண்டி சமிஜ் சமிஜ் அவங்க தான் சார் உட்கார் இருக்காங்க. சமிஜ் இவங்க வந்து என்ன பண்றாங்க, என் வீட்டு குடும்பத்தையே கெடுக்குறாங்க சாமி. பல வீட்டு பிரச்சனையை கொண்டு வராங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தா இவங்களுக்கு என்ன சாமி? போய் காலடி மண்ணை மட்டும் எடுத்துருவா. பெரிய சாமிமா ஒரு கொஞ்சம் கால நவரு. இல்லப்பா சாமி அவங்க மண்டிச்சு காலடி மணி. இப்போ சாமி என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது சாமி. அவங்க கை காலை இழுக்க வைக்கணும். வாயி முத்தமா வாயி மட்டும் மொத்தமா கீழ் தொங்கணும். 3 சுத்து சுத்திட்டு அவங்க தலையா சுத்திடுவாங்க. சாமி நான் இவ்வளவுதான் செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்னா அவங்க குடும்பமே நாசமா போகும். சாமி என்னடி இது? பக்கத்து வீடு பக்கத்து அவங்க ஊர் பக்கத்துல இருக்கு. இவங்க தான் கரெக்டா இருக்கு. வெளியே இருக்கு. குருஜி குருஜி சாமி வாங்க அமருங்க சாமி. அம்மா பெரிய சாமி பெரிய குருஜி. நீ என்ன நினைப்பியோ சாமி, கை கால் இழுத்துக்கணும். அந்த குடும்பத்துல இவங்களுக்கு இந்த ஏற்பாடு. நீ யாரு? அம்மா உனக்கு என்ன வேணும்? அம்மா செத்ராணிமா சாமி சாமி வாயை மட்டும் இழுக்க வச்சிரு சாமி. யாரு உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் காலடி பண்ண எடுத்த? அம்மா சாமியார் வந்திருக்காரு, இமயமலையில இருந்து வந்திருக்காரு. இவர் வந்து அவர் எந்த மலையில இருந்து கூட வரட்டும், நீ ஏன் என் காலடி பண்ண எடுத்த? மந்திரம் வச்சு வந்திருக்கமா? மந்திரம் எதுக்கு? என் பொண்ணாடி சொல்லி கொடுக்கல இல்ல நீ குடும்பத்தை கலைக்கிறேன் இல்ல நீ. உன் குடும்பத்தை நான் ஏன் கெடுத்தேன்? யாரு யாரு இவங்களா? இவங்க இல்ல சாமி, இவங்கள மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்கள மாதிரியே இருப்பாங்க, இவங்கள மாதிரியே இருப்பாங்க. என்ன மாதிரியே இருந்தா நீ ஏன் குடும்பத்தை கெடுத்தியா? இல்ல இவங்க பாய் இது இந்த மாதிரி தான். இப்ப பாத்தீங்களா சாமி ஏன் எப்படி கிளிக்கிறாங்கன்னு? சாமி இருங்க இருங்க, யாரு பொண்டாடி கெடுத்தா? நீ வந்து என் வீட்டுல சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க சாமி பக்கத்துல. எதிராளி கண்ணை கட்டு கலகாரங்க வாயை கட்டு. நீ கிடையாதுமா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை மாதிரியே இருப்பாங்க. என்ன மாதிரி இருந்தா நீ அங்க போ, என்கிட்ட தான் வந்த. சரியான பவர் சாமி இருங்க இருங்க, வாய் இருக்கு. அவர் எந்த பவர்லனாலும் வந்துட்டு என்னையா இது பண்ற? நானா பண்ண? கொஞ்சம் நவுத்துக்குங்க, கொஞ்சம் நவுருங்க. காலடி மண்ணு, காலடி மண்ணு. ஊசியா இருந்தாலும் பரவாயில்ல. சாமி இவங்க வந்து சாமி என் வீட்டு குடும்பத்தையே கெடுக்குறாங்க சாமி. என் பொண்டாட்டிக்கு இல்லாத பொண்டாட்டி சொல்லி கொடுத்து வீட்டுல எங்க அம்மாவுக்கு சோறு போட விடாம பணங்காசை நானும் சேர்த்து வச்சுக்காம பல பிரச்சனை உண்டாக்குறாங்க சாமி. இவங்களா? இவங்க தான் சாமி, இவங்களா? இவங்க தான். இப்ப என்னோட கோரிக்கை என்னன்னா, இவங்க வந்து கை காலை இழுத்து வச்சணும். வாய் இருக்கு, ஆணி ஈத்துக்கணும், வாய் ஈத்துக்கணும், கை இப்படி இப்படி இருக்கணும் சாமி. வாய் இழுக்க வச்சுக்கணும். அதெல்லாம் இழுக்க வைக்க முடியாது. இழுக்க வைக்க முடியாது சாமி, அவங்க இழுக்க வைக்க முடியாது. சாப்பிடுறாங்க சாமி. இருங்க சாமி, இவன் யாருன்னே தெரியாது சாமி எனக்கு.
சாமி சாமி யாரு நீ வந்து கேட்டு சாமி? ஓ மோங்கட்டி ஏங்கட்டி சாமி யாரு தெரியாம சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன? காய்கறி போட்டுருக்கோங்க காலை கட்டணும் கையை கட்டணும் வாயை கட்டணும் இந்த வெங்காயத்துல இருந்து வச்சு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா போய் என்னமா நீ சொல்ற? என்ன சொல்றேன்? இப்போ நீ என் சூழ்நிலை உங்களுக்கு புரியுதுல? ஏன் ஓ சொல்ல நான் எனக்கு நான் புரிஞ்சுக்கணும்? ஏமா மந்திரம் வைக்கிறமா நான்? மந்திரத்தை நீ எங்கேயாவது போய் வைடா. என்கிட்ட ஏடா? நான் பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் வச்சனிச்சுக்க அவ என்ன இழுத்து போட்டு அடிப்பா. இப்ப நான் உன்னை அடிக்கிறேன் இழுத்து போட்டு. ஏமா நான் என்னமா பண்ணிட்டேன்? எனக்கு ஏடா நீ வைக்கிற? உன்னை வச்சு கிஸ் பண்ணிட்டேன். சாமி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இவங்களுக்கு வச்சா அவங்களுக்கு கேக்குமா சாமி? எனக்கு ஏடா நீ வைக்கிற? எரிக்க வைக்கிற? ஆனா அதனால இவங்க குடும்பத்துல பாதிப்பு ரத்தமா கக்கு சாமி. ரத்தத்தை குழியறான் இவங்க இந்த குறை சொல்ற வாய் இருக்குல்ல, குறை சொல்ற வாய், அந்த வாயு ஊற்றாம அது மட்டும் எனக்கு வந்து பக்காவா பண்ணிடுங்க சாமி. இதை அப்படி சுத்தி ஒரு 3 சுத்தி சுத்திட்டு வா. யாரு சாமி? அவங்களையா? என்ன பண்றீங்க? ஓம் சாமி ஓம் சாமி. என்ன பண்றீங்க? இல்ல மை மந்திரமா? என்ன மை மந்திரம் பண்ற? இல்ல அம்மா இருமா. என்ன மை மந்திரம் பண்ற? இருமா ஏமா இருமா. இல்லம்மா என்ன பண்ற? ஏன் முடிய மண்ணெடுத்த? இல்லம்மா அம்மா இங்க பாருமா. ஏன் எடுத்த? இல்லம்மா யாரு இவன்? ஏன் எடுத்த? மை போட்டு ஏன் எடுத்த? ஏமா மந்திரம் யார் இவங்க கால் கை இழுக்க ஏன் எடுத்த? என் மைய என்ன எடுத்த? சாமி ஏன் எடுத்த? அம்மா மை கை மந்திரம் மந்திரம் ஏன் மந்திரம் பண்ணணும்? ஏன் மந்திரம் பண்ண? யாரு நீ? யாரு நீ? யாரா நீ? என் பொண்டாட்டியோட பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனை என்கிட்ட என்ன வர நீ? சாமிஜி பாத்தீங்களா சாமிஜி கொலாசன் போடுறாங்க. ஹலோ நீங்க சாமி யாரு இவரு? சாமி ஏந்திரி ஏந்திரி ஏன் கடையாண்ட போற கூடாது ஏச்சு போ. சாமி பெரிய சாமி எவ்வளவு பேர் சாமியா கடை இருக்கட்டும் ஏன் கடையாண்ட வந்து போக ஆரம்பிச்சிருக்க? சாமி என்ன மரியாதை பேசிட்டு இருக்கீங்க? சாமி எந்திரிங்க. இங்க பாரு இங்க பாரு உனக்கு இவ்வளவு மரியாதை. ஒண்ணும் இல்ல. உனக்கு இவ்வளவு மரியாதை. போடா அவங்களோட கடையை போயிச்சா கூட இவங்களை பாதிக்கும். சாமி கிளம்புங்க. நான் எதுவும் பண்ணல. அவன் யாருன்னு தெரியாது எனக்கு அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. ஏன் பக்கத்தெல்லாம் வைக்க கூடாது சாமி. பாத்துக்கோங்க. ஏய் நீ காசு கொடுத்தா என்ன வந்து இது பண்ணுவாங்களா? போடா வெளியே கூட்டு போற கடையை விட்டு வெளியே போடா. போடா அவங்களோட தலைமுடி ஒரு தலைமுடி மட்டும் சாமி கை மண்ணு கடிச்சிச்சுல அது வந்துருச்சு. சாமி நான் எதுவும் பண்ணல. யோ யாருன்னே தெரியாது இவனே. கிளம்பு ஒழுங்கு மாதிரியா கிளம்பிட்டு. அவங்க தலைமுடி மட்டும் ஒன்று எடுத்து அம்மா ஒரே ஒரு முடி மட்டும். அவர் வந்து உங்களுக்கு கை காலை மந்திரம் வைக்க சொல்லுங்க. அவர் 1 லட்சம் பணம் கொடுத்திருக்காருமா. 1 லட்சம் பணம் கொடுத்தா நீ பண்ணிடுவியா? இல்ல உங்க மந்திரம் வைக்க சொல்லிருக்காரு. என்ன பண்ற நீ? யாரா நீ? இல்லம்மா எங்க வீட்டு பக்கத்துல ஆட்டி இருந்தா உங்கள மாதிரி ஆட்டி இருந்தா பண்ணணுமாடா? போ வெளிய போ. சாமி போய் அவரே. என்ன மாதிரி சாமி குருமா அவரு? அவர் எவ்வளவு பெரிய சாமியா வளர்ந்துட்டு என்கிட்ட ஏன் கடைக்கு இடம் கொடுத்து வந்த நீ? என் சூழல் ஏய் நீ போறியா இல்ல அடிபட்டு சாவ போறியாடா? நான் கிளம்பு. இல்லம்மா கிளம்புறியா இல்லையாடா? போடா வெளிய. போடா கடையை விட்டு. போறியா இல்லையா? நீ ஓட வைடா ஓட போற. கிளம்பியா இல்லையாடா? கடைக்கு போடா. இல்ல தக்காளி வாங்கி போறேன். ஏய் போடா உனக்கு தக்காளி கடை. போடா வெளிய போடா. போடா. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. சாமி முட்டை வந்துருச்சு. அந்த அம்மா விட்டு கிழிக்குது இருந்தாங்க பயந்து ஓடுறான். சாமி விட்டா வந்தல வராலும் குறிச்சு வரணும். பாத்துட்டு கம்மி இருந்துரும். பொண்டாட்டினா உன் பிரச்சனை உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்றா. ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஆண்டி இல்ல ஆண்டி அவங்கள மாதிரி இருந்தா நீ பண்ணுவியா? அவங்க மாதிரி இருக்கீங்க. உங்கட்டி எங்கட்டி எதிராளி இங்க இருக்கு சாமி. உங்க வாயை கட்டணும். நீ ஏன்டா அவனை கூப்பிட்டு வந்த? 1 லட்சம் பணம் கொடுத்திருக்காருமா. ஏன்டா அவனை கூப்பிட்டு வந்த? ரத்தம் சிந்தி அடிக்கும். வந்தவனே ஏன் கூப்பிட்டு வந்த? உன்னை வச்சு டெஸ்ட் பண்றோம். ஏன் டெஸ்ட் பண்ற? உன் பொண்டாட்டி போய் டெஸ்ட் பண்றா. ஏன் என்கிட்ட டெஸ்ட் பண்ற நீ? இல்லம்மா இப்போ இந்த நானும் யாரா நீ முதல்ல? இவனை எது கூப்பிட்டு வந்த நீ? நீ கூட்டிட்டு போய் ஏன் கூப்பிட்டு வந்த? இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? இருமா இருமா இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? ஓம் கிரீம் 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 இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? கிரீம் கிரீம் இவனை ஏன் கூப்பிட்டு வந்த? கிரீம் கிரீம் ஏன் கூப்பிட்டு வந்த? நீ ஏன் போடா. கிரீம் 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 ஜீம் யாரா நீ? கிரீம் ஜீம் அவசரப்படாதீங்க. மந்திரம் வைக்க சாமி வைக்காங்க சாமி வைக்காங்க. யாரா? நீ ஏன் அவனை கூப்பிட்டு வந்த? சாமி வைக்காங்க சொன்னீங்க வச்சிருவான். வைக்காங்க. நீ போய் சொல்லு. அம்மா அவன் உங்களை கூட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தான். நான் வச்சுட்டேன் மந்திரம் வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க பாரு. நீ போய் சொல்லு. நீ போய் சொல்லு. டேய் நீ இங்கே தங்கிட்டியா? சாமி மரியாதையா பேசுனேன். கிளம்பு.
கிளம்பு, அடிச்சு சொல்லிடுறேன் என்னோட. வெளிய போ. தாய் நான் சொல்ல நீ வரேன் எந்த தாய்க்கும் சொல்ல வேணாம், எந்த தாய்க்கும் சொல்ல வேணாம். போய் வெளிய வந்து போ. நான் சொல்றதை கேளு. போயால் நான் அடி வாங்கிட்டு போறேன். சாமி மாலைக்கு மரியாதை கொடுக்குறேன். கிளம்பு. அவர் உங்களுக்கு தான் மந்திரம் வைக்க வந்தார். எனக்கு யாருக்கு மந்திரம் வச்சாலும் நான் அவனை என்னோட ஓட விட்டுருவேன். ஓடுறி, எந்தி, நீ எந்தி. உங்களுக்கு வைத்து விட்டேன் நான். எனக்கு எந்த இதுவும் பலிக்காது. கிளம்பியா, எந்தி. வைத்து விட்டேன். நீ கிளம்புன்னு எந்தி, இல்ல அடிச்சு ஓட விட்டுருவேன். ஏமாத்துக்கான், கல்லால அடிச்சு கொண்டுட்டேன். போயா வெளிய. போய் என்ன பாத்துனே இருக்க? நான் முட்டிக்கிறீல, போ. ஓடு, ஓடு, போ. வாட கடப்பங்க, ஆனா வந்தீங்க அவ்வளவுதான். உங்களை மாதிரியே இருப்பாருமா. உங்க வீட்டு பிரச்சனை, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க, என்கிட்டே வரணும். நீ கூட்டிட்டு போவன, ஆனா கூட்டிட்டு போ. உங்க வீட்டு பிரச்சனை நீ தான் பாக்கணும். நீ கூட்டிட்டு போவன. வேணாம், ஏன் எனக்கு மந்திரம் வைக்கிற? மாயா எனக்கு மந்திரம், அவனை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. ஒரே கேட்கும், போட சொல்லுங்க. என்ன இந்த கேள்வி கேட்காதீங்க. நம்ம மேல வச்சு விட்டுருணும். அவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? எதுக்கு உள்ள வந்த, எதுக்கு வந்த, எதுக்கு உள்ள வந்த அந்த பூஜை படத்துல விசாலி எதுக்கு உள்ள வந்த, எதுக்கு வந்து மந்திரம் வச்சுட்டோமா, திருப்பி எடுத்துட்டு போய் சொல்லும். போயா, இருங்கம்மா இருங்கம்மா. என்ன ஃப்ராட் வேலை பாக்குறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? அவன் உனக்கு பணம் கொடுத்தா நீ அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? பிராங்க் வீடியோ இருங்க. என்ன ஃப்ராங்க் வீடியோ? என் கடையாண்டு வந்து எனக்கு சூனி வைப்பீங்களா? ஐயா அம்மா சூனியம் இல்லம்மா, இருமா. சாமியார்லாம் கிடையாதுமா, இருமா. சாமியார் கிடையாதுமா. ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு காமெடி வீடியோ. அவர் சும்மா உன் காமெடி வீடியோ கிடைக்க என் கடை தான் கிடைச்சதா? ஃப்ராட் சாமியாரா நீ? ஏம்பா நீ தான்பா கூட்டு வந்த என்ன பிராடு சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? அம்மா இங்க பாருமா, நான் உண்மையா சாமி நினைச்சேன் ஃப்ராட் பண்ணிருக்குமா? இல்லம்மா அது எனக்கு அடிக்கி நீ வேற அரிக்குதா அம்மா, அரிக்குதா உனக்கு சொல்லி விடுறீங்க. அவங்க கையில வந்துச்சுப்பா. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? அம்மா ஒண்ணு இல்லம்மா, மாமா உள்ள தக்காளி போடுமா, நீ பாத்து மாமா. உனக்கு தக்காளி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போமா வெளியே. வீடுப்பா சொல்லுப்பா அவன்கிட்ட. அவன் ஃப்ராடு, நான் ஃப்ராட் கிடையாது. நீ தான் ஃப்ராட கூட்டு வந்த. என்ன ஆளுக்கு தீர்த்துக்கிட்டேன் நான். அந்த ஃப்ராட கூட்டு வந்தது நீ தானே? நீ ஒரு ஃப்ராட் தானே? யூடியூப் சேனல் அவங்க சைடு காருக்கு வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்து அவங்க காய்கறி பார்க்க வந்துருக்காங்க. என்ன ஆல்ட்டு போட போறான்? நீ மாமா 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 நீ மாமா. அம்மா இது வந்து ஒரு காமெடி. சரியான சிரிப்பாங்க. மந்திரம் வச்சுட்டா திரும்பி எடுக்கணுமா? மந்திரம் வச்சுட்டேன். அவன் யாருமே கிடையாது, கூட்டு போ. மந்திரம் வேணாம், ஓ மந்திரம் போய் வை. வச்சுட்டாமா வச்சுட்டா. கூட்டு போ, கூட்டு போ. சாமி வச்சு கூட்டிட்டு போ. மந்திரம் வச்சிடமா? வச்சுட்டாமா வச்சது எடுக்கணும். கூட்டிட்டு போ. ஐயோ எடுக்கணும். வச்சது திருப்பி எடுக்க கூட விட மாட்டாங்க. குருஜி வரணும். பழத்த மாறாங்க. வேணா வேணா வந்து குழம்பு வந்து குருஜி எடுத்து விளக்கமாத்த எடுத்து அடிக்காம போட்டு தான் பெரிய தப்பா போச்சு. அப்படியே ஒன்று விட்டு அட்டி என்ன சின்ன கப்பா முட்டாய் கலக்கு ஸ்டார்ட் பண்ணுது. சாமி விட்டா இது தப்பா எடுப்பாங்க. இது ஒண்ணும் கிடையாது. சும்மா மை மந்திரத்தை வச்சு ஏமாத்துறாங்கல்ல, அவங்களை வச்சு நாங்க காமெடி பண்ணுது. கஷ்டப்பட்டு ஒரு தப்பா நினைச்சாது. நான் ஃப்ராடு கிடையாது, அவன் தான் ஃப்ராடு. கூட்டு வந்து நீ தானே? அம்மா நான் கூட்டு வந்தேனாக்கா அவன் என்ன சொல்லி கூட்டு வந்தாம்மா, சாமியார் வேஷம் போட்டு போய் காசு போடுங்கன்னு சொல்லி. ஏமா என்ன அவர் தான் கூட்டு வந்தார் போலீஸ் அம்மையார் மாதிரியா? நான் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டு காட்டிட்டு நீ ஒரு கிலோ தக்காளி போடுமா எனக்கு. உனக்கு தக்காளி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஃப்ராடுங்களுக்குலாம் நாங்க வியாபாரம் பண்றதா இல்ல. வெளியே போகும்போது காளி போல வெக்கான்னு போயிட்டே இருக்கும். அம்மாவுக்கு கேமரா கட் பண்ணி அம்மாவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிடும். கேமரால பண்ண முடியாது. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.